தியா, இன்னைக்கு என்ன வேணும் மேடம்க்கு? போங்கம்மா. நீங்க டைரி மில்க் வாங்கிட்டு வாங்க, 5 ஸ்டார் வாங்கிட்டு வாங்க அப்படின்னா நீங்க எங்க வாங்கிட்டு வரீங்க? நீங்க என்னடான்னா கடலை மிட்டாய் வாங்கிட்டு வரீங்கம்மா. அது எனக்கு பிடிக்கவே செய்யல தெரியுமா? ஆமாடி அம்மா, நல்ல முட்டாயே வாங்கிட்டு வா. பூச்சி பல்லு வரட்டும் இப்பவே. அம்மாச்சி, பேசாம அமைதியா இருங்க. அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல. அம்மா என்ன தீனி வேணும் கேட்டாங்க. நான் சொல்லிட்டு இருக்கேன்ல. இடையில பேசுனீங்க அப்படின்னா எப்படி எனக்கு ஞாபகம் இருக்கும்? சொல்லுங்க அம்மாச்சி, எப்படி ஞாபகம் இருக்கும்? ஏம்மா நீ பேசுமா, நான் இடையிலலாம் பேசல. மறந்து பெறுவியல்ல நீங்க பெரிய மேடம். வாங்க அம்மாச்சி. அம்மா நல்ல வேலைக்கு போய் படிச்சு ஒரு பெரிய வேலைக்கு போனா தானே மேடம் சொல்லுவாங்க. அம்மாச்சி இப்பவே மேடம் சொல்றாங்கம்மா என்னைய. சிரிப்பா பாரு. விடுங்கம்மா, பாப்பாவை ஏதாவது சொல்லிக்கிட்டு. உன் மக என்னமோ பெரிய மனுஷி மாட்டுக்கு பேசுறா, அதை கேட்காத. நான் ஒன்று சொல்லிட்டா வந்துடுவேன், போடி என்கிட்ட. அம்மா, வீட்டுக்கு எதுவும் பொருள் இல்லையா? ஒன்றும் இல்லைத்தா, இந்த ஒரு துவரம்பருப்பு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்துரு. அதுதான் கம்மியாக இருக்கு. ஆமாம், சாம்பார் வைக்கல பத்தியா, அதுக்கு தான் பார்த்தேன். இட்லி ஊற போடணும். உளுந்தம்பருப்பு ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வா, 2 தவணை போட்டுக்கிடலாம். சரிங்கம்மா. காய்கறிலாம் இருக்கா? காய்கறி முந்தா நாள் தானே வாங்கினோம். நம்ம என்ன தின்னா கிழிச்சா கொட்டிக்கிறோம். இருக்குது. நான் 4 காய் போடுறோம், அந்த காய் அப்படியே கிடக்கு சாக்கடையில் கொட்டுறோம். ஐயோ, காய்கறி நினைச்சாலே சாப்பிடவா முடியுது? மா, கறி இது எடுக்கலாமா? அட நீ வேற, காய்கறியே இங்கே திங்க முடியல, கறி எடுக்கிறாளாம். டியாம்மா, உனக்கு கறி வேணுமா, சிக்கன் வேணுமா, என்ன வேணும்? வேண்டாம்மா. கறி, சிக்கன், மீன் இதெல்லாம் எடுத்த காசு அதிகமாகும் பத்தியில. உங்ககிட்ட காசு இல்லைல்லம்மா. இப்பதானே நீங்க வேலைக்கு போறியா, அதனால வேண்டாம்மா. இதெல்லாம் நல்லா வக்கனையா பேசுவா உன் மக. அவ எவ்வளோ அழகா சொல்றா பாருமா. அதாண்டி உன் மக இதெல்லாம் நல்லா வக்கனையா பேசுவான்னே. பாருங்கம்மா அம்மாச்சிய, நான் நல்லதுக்கு தானம்மா சொல்றேன். ஆமாடா தியா, நீ நல்லதுக்கு தான் சொல்ற. அம்மாச்சிக்கு தான் புரிய மாட்டேங்குது. மா, உங்க ஆபீஸ்ல நிறைய பேர் வேலை பார்க்கறாங்களாம்மா? ஆமாடா, நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. மா, நீங்க? நான் தானடா வேலைக்கு போறேன். இப்படி கேட்குற? அம்மாவும் தான் வேலைக்கு போறேன். இல்லம்மா, நீங்க மேனேஜராங்கம்மா? மேனேஜர்லாம் இல்லை அம்மா, சும்மா வேலைக்கு தான் போறேன். சரிங்கம்மா. அம்மா, இன்னைக்கு உங்க பைக் வந்துருமா? தெரியலடா தியா, நான் போயிட்டு பார்க்கணும் ஒர்க் பண்ணிட்டாங்களா என்னன்னு. ஆஃபீஸ்க்கு பைக் எடுத்துகிட்டு போகலன்னா வேற மேனேஜர் சார் திட்டுவார். என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. மா வேணும், பைக்கு வேலைக்கு கொடுத்துருக்கீல்ல, அதுக்கு காசு எம்பிட்டு? காசு இருக்காம்மா? இருக்குமா. 1500 ரூபாய் இருக்குது. போதுமா என்னன்னு தெரியல. அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்தில் தான் கடை வாங்கவாம்மா? நான் சொல்கிறேங்கம்மா, பக்கத்தில் கடை வாங்க வேணாம். நான் பத்தலை அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேங்கம்மா, பிறகு வாங்குங்க. சரிம்மா வேணும், நீ பத்தலைன்னா போன் போடு, நாங்கள் பக்கத்தில் வாங்கி வைக்கிறேன். சரிம்மா. மா, நான் பெரிய ஆளாகி வேலைக்கு போய் உங்களுக்கு நிறைய காசு தருவேம்மா. ஷிஷு, நீ பொண்ணு பேசுகிற அழகை பார்த்தியம்மா. சரிடா தங்கம். நான் உங்களை அழகா பார்த்துட்டேம்மா வீட்டில் வச்சு. நீங்க வேலைக்கு போவேணாம்மா, நான் போவேன். அப்படியேடா. நீ சொல்லும் போதே சந்தோஷமா இருக்கு. நீ சொன்னதே போதும்டா தியா. மா, நிஜமாம்மா? சரி தங்கம், நீ சொன்னதே போதும் அம்மாக்கு. மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரிம்மா, பஸ் ஸ்டாண்ட் போகவா? போமா, மணி ஆயிடுச்சு. பஸ் ஒரு மாதிரி கேட்குது. சரிம்மா, தியா குட்டி பாய்டா. மா, பாய்மா, பார்த்து போங்க. சரிடா தங்கம். அச்சச்சோ, என்ன பெரிய மனசி? அம்மா கிட்ட தீனி சொல்ல மறந்துட்டேன் அம்மாச்சி. வாங்க பெட்டி கடைக்கு போவோம். குச்சி எடுத்தேன்னு வையி, 4 வச்சிருவேன் பின்னாடி. பேசாம உட்கார்ற. அம்மா வரட்டும். அச்சச்சோ, என்னடி? அம்மாச்சி அங்க பாருங்க, அம்மாவோட லஞ்ச் பாக்ஸ். ஐயா, பிள்ளை விட்டு டிஃபன் பாக்ஸை வச்சுட்டு போயிட்டாலே. அம்மாச்சி பஸ்ஸும் கேக்குது. ஷோ, பஸ்ஸு வந்துடுச்சு, எப்படி கொடுக்கறது? அட கடவுளே, பிள்ளை சாப்பிடாம என்ன பண்ண போறான்னு தெரியல. கடை கண்ணிலே வாங்கி சாப்பிட மாட்டாளே. ஆஹா, மடியிலே வச்சிருந்தா கொடுக்க மறந்துட்டோமே. உங்களாலதான் அம்மாச்சி. என்ன
என்னடி என்னால? அம்மா இன்னைக்கு பட்னி இருக்க போறாங்க. ஆமாடி. நீங்க தான் மணியாச்சு கிளம்ப சொன்னீங்க. இல்லைன்னா அம்மா டிபன் பாக்ஸ் எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஆமாம்மா. பாவம் அம்மா இன்னைக்கு சாப்பிடாம பட்னி இருக்க போறாங்க. ஆமாடியா. போங்க அம்மாச்சி, எல்லாமே உங்களால தான். எனக்கு என்ன தெரியும்? அடியில தான் இருந்துச்சு, நான் கொடுக்க மறந்துட்டேன். அவளும் கவனிக்காம போயிட்டா. அம்மாச்சி, ஆபீஸ் போய் கொடுத்துட்டு வருவோமா? உங்க அம்மா எந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கறாருன்னு எனக்கு தெரியாதேம்மா. இல்லைன்னா தான் கொடுக்கலாம்ல. வாங்க, ஒவ்வொரு ஆபீஸா கேட்போம். அம்மா இருக்காங்களா, அம்மா இருக்காங்களான்னு. எப்படிடி ஒவ்வொரு ஆபீஸா கேட்ப? சரி போ, என்ன பண்றதுன்னு தெரியல. உங்க அம்மா சாப்பிடாம இருக்க போறா வேற. கடையிலேயும் சாப்பிட மாட்டா. ஆமா அம்மாச்சி, அம்மா பாவம்ல. ஆமாடியா. சோ சோ, எல்லாம் உங்களால தான். வேலை எல்லாம் முடிஞ்சுச்சு. பத்திரிக்கை யாருக்கும் அடிக்க சொல்ல போகிறது இல்லை. ஊருக்குள்ளே உள்ளவங்களுக்கு மட்டும்தான், முக்கியமான சொந்த பந்தத்துக்கு மட்டும் சொல்ல போகிறோம். அவ்வளோதான். அப்புறம் என்ன, ஆ மாலைக்கு போயிட்டு ஆர்டர் பண்ணி வந்துடணும். அப்புறம் ஆ, அமுதாவுக்கு ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருக்குறோம், அதை வாங்கிட்டு வரணும். அப்புறம் மாலைக்கு ஆர்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வேஷ்டி சட்டை தைக்க கொடுத்துருக்கோம், அதையும் அமுதாவோட ப்ளவுஸோடு சேர்த்து வாங்கிட்டு வந்துடணும். வேற என்ன வேலை இருக்குது? அப்புறம் மாலை, வேற மா அம்மா கிட்ட கேட்டோம்னா அம்மா சொல்ல, அம்மா இங்கே வாமா, அது சொல்கிறத வச்சு வாங்கிட வேண்டியதுதான் ஈஸியாக. ஏயா ரங்கராசு, என்னையா? மா ஒன்றும் இல்லை, சாமான் செட்டெல்லாம் என்ன ஏதுன்னு சொல்லுங்கள். நாளைக்கு எல்லாமே போய் வாங்க முடியாது பற்றியில, ஏன்னா நாளை கழிச்சு வச்சுட்டோம் கல்யாணத்தை. அதான் சொல்லுங்கம்மா டக்குன்னு என்னென்ன சாமான் செட்டு வாங்கணும். ஏன் வேஷ்டி சட்டை தைக்க கொடுத்துருக்குற, வாங்கிட்டு வந்துரு. அமுதாவிட்டு ஜாக்கெட்டையும் வாங்கிட்டு வந்துரு. பிறவென்ன மாலைக்கு எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டியல்லப்பா, அதை வாங்கிட்டு வந்துரு. வேற என்ன? அப்புறம் கோவிலில் கல்யாணத்தை பண்ணுறதுனால அர்ச்சனை ஜாமான்லாம் நிறைய வாங்க வேண்டியது இருக்குது. அப்புறம் ஐயரை வச்சு பண்ணுறதுனால சிம்பிளாக ஐயர் என்ன சொல்கிறாரோ அந்த ஜாமானை வாங்க. நமக்கு தெரிஞ்ச ஐயர் இருக்கார் பத்தியா, சிவங்கோயில் ஐயர். அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவார், சாமான் சட்டி எழுதி கொடுப்பாரு. அதை கூட நீ வாங்கிட்டு போய் வாங்கிடலாம், பேப்பரில் எழுதி வாங்கிக்கிட்டீங்கன்னா. வேற என்ன? வேற என்ன ஆளுகளுக்கு சாப்பாடு போடுறதுக்கு? ஆமாம்மா, என்ன சாப்பாடு பண்ணிடலாம்? காய்கறியை போட்டு சாம்பார் வச்சு கூட்டு பொரியல் வச்சுருவோமா, இல்லை சிக்கன் மட்டனை வாங்கி கொஞ்சமாக குழம்பு வச்சு போட்டுருவோமாம்மா? வேண்டாமியா, கறியெல்லாம் சும்மா காய் வாங்கி சாம்பார் ஒரு ரசத்தை வச்சு 2 பொரியல் அப்பளம் பாசத்தை வச்சா சரியாக போச்சு. இந்த சிக்கனு மட்டன் எல்லாம் வாங்கிட்டு அதை என்னத்தையா வச்சுக்கிட்டு, ஆமாம் செலவை இழுக்காதையா, சிம்பிளாக முடிக்க பாரு. என்ன ரங்கராசு நான் சொல்கிறது? அதுவும் சரிதாம்மா, நீங்கள் சொல்கிற மாதிரியே பண்ணிடுறேன். காய்கறி இந்த இதுக்கெல்லாம் நாளைக்கு வாங்கிக்கலாம். இன்னைக்கு இந்த மாலைக்கு ஆர்டர் போடணும் நீ இல்லை, அதை போய் பண்ணிட்டு வந்துரு. ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா மாலையை கட்டி வச்சிருவாவ, நாளைக்கு இருட்டோட வாங்கிக்கிறலாம். வேற என்ன? உன் தங்கச்சி வீட்டுக்கு சொல்லிட்டியா? நம்ம சொந்தக்காரவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி தானம்மா சொல்லணும்னு இருந்தோம். அப்புறம் என்ன, ஃபோனில் சொன்னால் பத்தாதோ? உன் மச்சினங்காரன் கொஞ்சம் சல்லி பைய, அவன்கிட்ட போய் ஃபோனில் சொன்னீங்கன்னா என்னமாவது பேசுவேன். நேரில் போய் சொன்னால் சரிதானையா? அப்படியாம்மா, நேரில் போய் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. நேரில் அங்கே போய் சொன்னோன்னு வை, அப்புறம் உன் தம்பி வீட்டில் தாய் மாமா வீட்டு நேரில் வந்து சொல்லலாம் பாவ, அப்புறம் உன் தங்கச்சி வீட்டில் சொல்லுவாவ, அப்புறம் என் அத்தை வீட்டில் சொல்லுவாவ. இப்படி எல்லா வீட்டுக்கும் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாதும்மா. பேசாமல் ஃபோனில் சொன்னோம்னா சொந்த பந்தம் வந்துட்டு போகிறாங்க. இல்லை என்னத்தை சொன்னோம், தங்கச்சிக்கு மட்டும் சொல்லுவோமா? ஏல, நான் பிறந்த விட என் பிறந்தைக்கு சொல்லாமல் கல்யாணத்தை முடிப்பியா? உனக்கு தாய் மாமான்னு ஒருத்தர் வேணும்ல? அப்படி சொல்கிறியா? சரி சரி பண்ணுவோம். சரியா, அப்புறம் என்ன? அதாம்மா, என்ன ஜாமான் வாங்கலான்னு உன்னை கூப்பிட்டு கேட்கதாம்மா கூப்பிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. வேற ஐயர்கிட்ட கேட்டீங்கன்னா தாலி கட்டுறதுக்கு ஜாமான் சட்டி எல்லாம் வாங்கிடலாம். ஏம்மா, தாலி செய்ய சொல்லியிருந்தோமே, என்ன ஆச்சு? ஆமையா, முக்கியமானது அது, அதவே மறந்துட்டேன் பாரு. ஆமாம்மா, நான் போய் இன்னைக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயா, காசு இருக்கா? வட்டிக்கு வாங்கினோம்ல 50,000, அதை வச்சு தானே கல்யாண செலவு பார்க்கலான் இருக்கோம். 50 போதும், 2 கிராம் தானம்மா தாலி, 15,000 வரும், கொடுத்துக்குருவோம். சரியா. ஐயா, அமுதா எதுவும் பேசினாளா? இல்லைம்மா, சேலையை வந்து இங்கே பார்த்துட்டு போனதுதான்,
அமுதா வீட்டில் எதுவும் பேசணுமா? ஆமையா, ஒரு ரெட்டு கூப்பிடுறது இல்லையா? இன்னைக்கு தேதின்னு முடிவு பண்ணியாச்சு. எதுக்கும் அப்புறமா போயிட்டு வரியா அவங்க வீட்டுக்கு? நான் எதுக்குமா? போகவே சங்கடமா இருக்கு. சரி சரி, நானும் வாரேன். என்னத்த போனோம், ஏதாவது கல்யாணம் இன்னைக்குன்னு முடிவு பண்ணி அவங்க தானே தேதியே சொன்னது, நல்ல தேதியா. அப்புறம் என்னத்த நம்ம போய்க்கிட்டு, அவங்களுக்கு தெரியாதா என்ன? வேண்டாம் விடுமா. சரிம்மா, நான் அப்படி போய் பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் பார்த்துட்டு வரேன். ஏலே, ஒரு ஆளுமாவா போற? கணேசனை கூட்டிக்கிட்டு போ. அவன் இன்னமும் ஜோலியாக இருப்பேன், அவனை என்னத்த கூப்பிட்டுக்கிட்டு. ஒரு ஆளுமா அங்கிட்டு இங்கிட்டு அலையாதையா. அவனையும் சேர்த்து கூட்டிகிட்டு போனீங்கன்னா சரியா போச்சு. வேண்டாம்மா, அவன் எது புள்ள பொண்டாட்டியை கூட்டிகிட்டு எங்காவது போவேன் வருவேன், அவனுக்கு நமக்கு சரி வருமா? வேண்டாம், நான் போய் எல்லாம் பார்த்து வாங்கிட்டு வந்துடுவேன். சரிப்போ, அதுக்கு மேலே உன் பெரியும். நான் என்னத்த சொல்ல? சரியா, பார்த்து போகணும். மோட்டர் சைக்கிளில் வேற பெட்ரோல் இருக்கான்னு தெரியல, பார்ப்போம். போட்டுக்க 200 ரூபாய்க்கு. ஆ சரிம்மா, வரவாம்மா. சரியா.